ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, the benefits of anointing, அபிஷேகத்தினுடைய பலன்கள் என்ன. பகுதி 2, அதாவது அபிஷேகத்தை குறித்து சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது என்னது, நீங்கள் பலன் அடைந்து, you will get a strength and you will get a power, you will get a fire and you will get a anointing. அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் பலன் பெறுவீர்கள், வல்லமை பெறுவீர்கள், நீங்கள் அக்கினியாய் இருப்பீர்கள், நீங்கள் anointing அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த அபிஷேகத்துடைய 2வது பகுதி, you will get what, என்னது, anointing வந்ததுன்னா அந்த anointing உடைய பெனிஃபிட்ஸ், அந்த anointing உடைய பலன்கள், நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. anointing வந்துச்சுன்னா, anointing break the yoke. சொல்லுங்க, anointing break the yoke. யோக்னா கட்டுக்களை anointing உடைக்கும். அபிஷேகம் கட்டுக்களை, சொல்லுங்க, அபிஷேகம் நுகங்களை உடைக்கும் உங்கள் வாழ்க்கையில். if there are yokes in your life that need to be broken, then you will require the Holy Spirit's anointing to break the yoke. Hallelujah. தமிழ்ல சொல்றேன், உங்க வாழ்க்கையில உடைக்கப்பட வேண்டிய நுகங்கள் இருந்தால் அந்த நுகங்களை உடைக்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு சத்தமா சொல்லுங்க. எப்படி எப்படி உங்க வாழ்க்கையில உடைக்கப்பட வேண்டிய விஷயம், நுகங்கள் இருக்குதுன்னா அந்த நுகங்கள் உடைக்கப்படுவதற்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது? அபிஷேகம் தேவைப்படும். சங்கீதம் 23 எடுத்துக்கோங்க, நமக்கு தெரிந்த சங்கீதம் தான், சாம்ஸ் 23. அந்த அபிஷேகம் நுகங்களை எப்படியாக உடைத்து, எப்படியாக இந்த அபிஷேகம் கிரியை செய்ய போகிறது, அபிஷேகம் என்னென்ன காரியங்களை செய்யும் என்று 5-6 வசனங்களை நாம் படிக்க போறோம். 23, 5, 6 வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்கள் முன்பதாக, வாசிப்போமா? என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். நல்லா கவனிங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் அபிஷேகத்தினால எப்படி சும்மா நிரம்பி வருகிறது இல்ல, இப்ப என் பாத்திரம் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன வருது? நன்மையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடருது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, டேவிட் was anointed to slay the giant. என்னது, தாவீது அந்த கோலியாத்தாகிய ராட்சதனை, அந்த ராட்சதனுடைய நுகங்களை உடைச்சு எறிவதற்கு, எப்படி அந்த ராட்சத மனிதனுடைய நுகமாகிய அந்த வார்த்தை, நுகமாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிற நுகங்களை முறியடிக்கிறதற்கு தாவீதுக்கு என்ன தேவைப்பட்டது? அபிஷேகம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினுடைய பலன்கள் என்ன? அபிஷேகம் வந்தால் நுகங்களை உடைக்கும். தாவீதின் மேல அபிஷேகம் வந்தது. தாவீது கோலியாத் என்ற நுகத்தை, சொல்லுங்க, இருக்கீங்களா இல்லையா? கோலியாத் என்ற நுகத்தை உடைத்தெறிகிறான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்னென்ன நுகங்கள் உடைக்கப்படணுமோ அந்த நுகங்கள் உடைக்கப்படணும்னா, you want to fill anointing, you want to get the anointing from the Lord. தேவனிடத்திலிருந்து நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்கள், நுகங்கள் உடைக்கப்படும். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை உங்களாலும் மற்றவர்களாலும் உடைக்க முடியாது. எந்த மனிதன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதோ அந்த மனிதன் மாத்திரமே அவன் நுகங்களை உடைக்க முடியும். That anointing slay the Goliath. அப்படின்னா அந்த அபிஷேகம் கோலியாத்தை முறியடிக்க பண்ணினது. ஒரு சாதாரண மனிதனாக தாவீது போயிருந்தால், ஒரு சாதாரண மனுஷனாக தாவீது போயிருந்தால் கண்டிப்பாக அந்த தாவீது என்ன பண்ணிருக்க முடியாது? கோலியாத்தை நிர்மூலமாக்கி இருக்க முடியவே முடியாது. தேவ அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தபடினால தான் அவன் அசாதாரணமான காரியங்களை
அப்படியே அசால்ட் அடிச்சு நவுத்துறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அந்த அபிஷேகத்துடைய பலன்கள் என்ன? அபிஷேகம் வந்துருச்சுன்னா நுகங்கள் உடைக்கப்படும். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நுகங்களையும் கர்த்தருடைய அபிஷேகம் வந்துருச்சுன்னா உடைச்சிடும். நீங்க எந்தெந்த நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த நுகங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதற்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. அபிஷேகம் இல்லாமல் அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும், அபிஷேகம் எல்லா விதமான பிசாசின் காரியங்களை தவிடுபடியாக்கும். அபிஷேகம் எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலும் சரி, கோலியாத்தை தவிடுபடியாக்குறது தேவ அபிஷேகம். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. அதற்கு தேவையானது என்ன தெரியுமா? அபிஷேகம். மலை போல இருக்கிறதை எல்லாம் தவிடுபடி ஆக்குறது தேவனுடைய அபிஷேகம் மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6, 7 வசனங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1லிருந்து 7 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் என்ன பண்றாருன்னு பாருங்க. தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து. நல்லா கவனிங்க. அபிஷேகம் ஒரு மனிதனுடைய தலையின் மேல் ஊற்றப்படும் பொழுது, நல்லா கவனிங்க மக்களே, அபிஷேகம் ஒரு மனிதன் மேல, ஒரு மனிதனுடைய தலையின் மேலே ஊற்றப்படும் பொழுது என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக, நல்லா கவனிங்க, தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. என்றைக்கு தாவீதின் மேலே தேவ அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ அன்றைக்கே அபிஷேகத்தின் மூலமாக அவன் ஒரு என்னவா மாறுறான்? தலைவனாக, லீடரா மாறுறான். அல்லேலூயா. தேவனுக்குள்ளாக தேவனுடைய சேனையை, தேவனுடைய படையை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் அப்படின்னு சொல்லி அவன் பாருங்களேன், அவனாவே போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தாவீது வந்து அடிடா அப்படின்னு யாருமே சொல்லல. தாவீதை யாரும் கூப்பிடல. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை கிரியை செய்ய வைத்தது. மக்களே, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கிரியை செய்ய வைக்கணும். நம்மளை மங்கினி மாதிரி உட்கார வச்சிருக்க கூடாது. எது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக அபிஷேகம் அல்ல, அப்படியே உருண்டுகிட்டு இருக்கிறதுக்கு அபிஷேகம் இல்ல. அபிஷேகம் உங்களை தானாக தேவன் பக்கம் இழுத்து கொண்டு போய் தேவனுக்கு எதிராக செயல்படுகிற எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குற ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷியாக மாற்றுகிறது தான் தேவ அபிஷேகம். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அவன் தலையின் மேல் அபிஷேக எண்ணெயை வார்த்த பொழுது அவன் ஒரு தலைவனுடைய அபிஷேகத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் அல்லவா. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையில் 2 மனுஷரை காண்பாயாக. அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதை மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். நல்லா கவனிங்க. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீதுடைய சங்கீதத்தில் வாசிக்கிற வசனம் போல என்னது? என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி அந்த ஃபீல் பண்ணணும், அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அபிஷேகம் உள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் உங்களை மெய் மறந்துடுவீங்க, உங்களையே மறந்துடணும். எப்படி? நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு? அபிஷேகம் உள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறது புரியலையா? நான் பாடலில் பாடினேன், கீபோர்டு வாசித்துட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு தேவ பிரசன்னத்தில் நான் பாட்டுக்கு வாசித்துட்டே தான் இருந்தேனே தவிர இப்பயுமே நேரத்தின் காரணமாக நிறுத்திட்டேன். இல்லைன்னா நீங்கள் உட்கார்ற மாதிரி இருந்தால் நான் எவ்வளோ நேரம் வேணாலும் இப்படியே தான் இருப்பேன். ஒரு மனிதன் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது
தாவீது மாத்திரமல்ல, இங்கே சவுலை குறித்து சொல்லப்படுகிறது. சவுல் மாத்திரமல்ல, சாலமோனை குறித்தும் அதான் போட்டிருக்குது. யோசேப்பின் மேலே இருந்த அபிஷேகம், யாக்கோபின் மேலே இருந்த அபிஷேகம், பேதுரு மேலே இருந்த அபிஷேகம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். மக்களே, எல்லா அபிஷேகமும் ஒரே மாதிரி தான் ஆக்டிவேட் ஆகும். அபிஷேகத்தில் அந்த வித்தியாசங்கள் இருக்கலாமே தவிர அபிஷேகம் ஒன்று தான். அல்லேலூயா. இப்போ 3ஆம் வசனம் வாசிங்களேன். இப்போ சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவதற்கு, சவுல் மேல அபிஷேகம் பண்ணுவதற்கு இந்த தைல கொம்பை எடுத்து அவனை கிங்கா அனாயிட் பண்றாரு சவுல. இங்க என்ன நடக்குது? 3ஆம் வசனம், நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் பொழுது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷரை அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானையில் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்பரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அவர்கள் ப்ராஃபட்டிக் வேர்ட் சொல்லுவாங்க. when anointing comes, when anointing attack you, when anointing உங்களை தொடும் பொழுது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும். உங்களுக்கு எதிராக நிறைய நேரம் நான் சொல்றதை யாருமே கேட்கறது இல்லை. எப்படி? நிறைய நேரம் நான் சொல்ற தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை யாருமே ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது இல்லை. that's why you are failing in everything. ஒரு மனிதன் மேல் அபிஷேகம் இருக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவனை அனாயிட் பண்ணி தேவன் அவன் மேலே கிரியை செய்து அவனோடு ஆண்டவர் பேசுவார், சொல்றாரு, சொல்லி கொடுக்குறாரு. சவுலே, உன்னை இப்போ அபிஷேகம் பண்ணியாச்சு, நீ போகும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் வருவார்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வசனத்தை பாத்தீங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். சொன்ன உடனே என்ன நடக்கும்? 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நல்லா கவனிங்க, the prophetic word is come to you. அந்த வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க அபிஷேகத்தினால பெறுவீர்கள், நிரம்பப்படுவீர்கள். இப்ப நம்மனால அந்த அபிஷேக வார்த்தையை, நம்மனால அந்த ப்ராஃபட்டிக் வேர்டை ஏற்றுக்கொள்ள முடியாதபடினால என்னால இன்னும் அபிஷேகத்தில் நிரப்பப்பட முடியாமல் இருக்கிறது. தீர்க்கதரிசன வார்த்தையை அற்பமா எண்ணாதிருங்கள். இன்று காலை வேளை அதிகாலையில பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சில தரிசனங்களை காட்டினார். எனக்கு தரிசனம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன் ஆண்டவரே இவ்வளவு கொடுக்குறீங்க? ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்க? இவங்களை பற்றி தரிசனம், அவங்கள பற்றி தரிசனம், இவங்களை பற்றி எல்லாத்த பற்றி என் தலையில இறக்கி விட்டுட்டு போயிடுறீங்க. இதை நான் சொன்னேன்னா அவன் என் மேலே ஏறிய தக்கத்தைன்னு ஆடுறான். சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், எதிரா வரான். நீர் கம்முன்னு இருக்காம எல்லாத்தையும் எங்கிட்ட வேற சொல்லி தொலைச்சிடுறீரு. என்னால் வாயவும் திறக்க முடியல, நிம்மதியா வாழவும் முடியல, நிம்மதியா ஊழியம் செய்யவும் முடியல. இவங்கிட்ட சொன்னா இவனும் எடுத்து வரான், உம்மிட்ட சொன்னா நீரும் எனக்கு காமிக்கிறீரு. நீர்னாச்சும் அமைதியா இருப்பீருன்னு பார்த்தா நீரும் அமைதியா இருக்கிறது இல்லை. இவங்கனாச்சும் அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் அமைதியா இருக்கிறது இல்லை. சொல்லுவாங்க மத்தளத்துக்கு. ஆமா, இப்ப நினைச்சு பாருங்க என் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ப்ராஃபட்டிக் வேர்டு வரும். ஒரு மனிதன் தேவ அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருந்தால் கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தை மூலமாய் அவனிடத்தில் பேசுவார். இப்ப ஆண்டவர் தெளிவா சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்போ உன் தலைமையில எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணியாச்சு, நீ நடந்து போகும் பொழுது தீர்க்கதரிசிகள் வராங்க, மேல தாளங்கள், தம்பூரம், சுரமண்டலம் எல்லாம் வருது போகுது. தீர்க்கதரிசிகள் உனக்கு எதிர்கொண்டு வராங்க, அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. சொல்லும் போது உன் மேல என்ன இறங்கும்? வசனத்தை வாசிங்க சகோதரர், அந்த வசனம் திரும்பியும். நீ 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 எப்படி நிரப்பப்படுவ?
6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணுது? உண்மையில். இப்ப வாசனத்தை வாசிங்களேன். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனா மாறுவ. ஒரு ஆமென் சொல்லுங்க. If anointing comes, அனாயிட்டிங்கோட பலன்கள் புரிஞ்சுதா? அனாயிட்டிங் வந்ததுன்னா நுகங்களை முறைக்கும். அனாயிட்டிங் வந்துச்சுன்னா தீர்க்க தரிசனம் வரும். அனாயிட்டிங் வந்துச்சுன்னா நீங்க வேற மனுஷனா மாறிடுவீங்க. ஹalleluya. புரியுதா பலன்கள் என்னன்னு? இந்த பலன்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இதை அனுபவிக்கவே முடியும். அபிஷேகம் வந்ததுன்னா முதல்ல உங்க கட்டுக்களை தவிடுபடி ஆக்கும். இரண்டாவது அபிஷேகம் வந்ததுன்னா you will prophesy, உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனம் வரும். அபிஷேகம் வந்ததுன்னா நீங்க வேற மனுஷனா வேற மனுஷியா மாறுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மாறல, இன்னும் வேற மனுஷனா மாறல, இன்னும் வேற மனுஷியா மாறலன்னா இன்னும் சரியான அபிஷேகத்தை பெறல. நீ செய்யறது தவறுடா அப்படின்னு சொன்னா இல்லை நீ சொல்றது தான் தவறுங்கிறான். இவன் வேற மனுஷனா மாறுறதுக்கு இவனுக்கு விருப்பமும் இல்லை. வேற மனுஷனா மாறுன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமும் இல்லை. தீர்க்க தரிசனத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமும் அல்ல. இவன் நுகத்தையே சுமந்து கொண்டு. நானே என் வீட்டிலேருந்து திரும்பி வரும் பொழுது ஒரு பஞ்சர் கடை இருக்குது. ரொம்ப நாளாக நான் வரும் பொழுதெல்லாம் ஒரு நாய், அழகான நாய், அழகாக இருக்குது ஒரு நாய். அந்த நாயோடைய கழுத்தில் ஒரு கயிறு கட்டி இவ்வளவு மொத்தத்தில், நல்லா கவனிங்க, இவ்வளவு மொத்தத்தில் ஒரு கட்டை, இவ்வளவு நீல கட்டை. அதாவது அந்த நாய் கழுத்தில் மாட்டி கட்டியிருக்காங்க. அந்த நாயோடைய கால் வழியாக பின்னாடி வரைக்கும் இருக்குது. அதாவது என்னன்னா அந்த நாய் வேகமாலாம் ஓட, ஏன்னா அந்த நாயோடைய அளவுக்கு அந்த கட்டையும் வச்சிருக்கிறான். எனக்கு செம்ம கோபம். அட பாவிகளா, ஒரு நாயை இந்த அளவுக்கு துன்பப்படுத்துறதுக்கு கட்டி வச்சு, அது பாவம் இழுத்து பார்க்குது. அதனால இது யாரு விட்டு நாயினே தெரியலையே. ஆனால் தெரு நாய் கிடையாது. தெரு நாயாக இருந்தால் எவனுமே இப்படி கட்டியிருக்க மாட்டான். யார் வீட்டு நாயோ இது அடங்காப்பிடாரி நாயாவே இருக்குது போல, வீட்டை விட்டு அவுத்து ஓடிடுது போல. அதனால அவன் என்ன பண்ணான், நுகத்தை நீ கட்டி சுமந்து இனி எப்படி நீ ஓடுவேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு கட்டி விட்டான். இது ரொம்ப நாளாக இவன் இது யாரு நாயின்னு நான் கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வீட்டோட நாய் தான். இப்போ அந்த நாய் ஒரு நாள் நான் கரெக்டாக வாகனத்தில் போகும் பொழுது வீட்டிலேருந்து தப்பிச்சு ஒடியாந்து வீட்டுக்கு வெளியில் ரோட்டுக்கு ஒடியாந்துருச்சு அந்த நாய் கழுத்தில் நுகம் இல்லை. இப்போ அந்த வீட்டு ஓனர் வேகமாக ஒடியாடுறாரு, தடன்னு ரோட்டில் ஒடியாந்து அந்த நாயை துரத்தி பிடிச்சி என்ன பண்ணார் தெரியுமா, அந்த பெரிய கட்டை என்ன பண்ணாரு, அது கழுத்தில் கட்டி விட்டுட்டு போயிட்டார். மகனை இப்போ ஓடுறா பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த நாய் கேருங்க இப்படி தான் ஓடுது. ஏன்னா அதோட நுகம் ஃபுல்லாக இழுத்துட்டு இருக்குது, தொண்டையை இழுக்குது. அதனால நார்மலாக ஓட முடியல. இப்படின்னு சமாளிக்க முடியாமல் தடுமாறுது. நல்ல கவனிங்க மக்களே, சிலர் தங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நுகத்தையே நீங்கள் சுமக்க வேண்டும் என்று விரும்பி சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்க தலையெழுத்து, எவனாலே மாற்ற முடியாது. தேவனுடைய அபிஷேகம் சொல்லுகிறது, உன் நுகத்தை நான் வெட்டி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க சொல்றீங்க, நீ வெட்டாத, நான் என் நுகத்தை நான் சுமக்கணும் அப்படிங்கிறீங்க. அபிஷேகத்தினுடைய பலன் என்ன தெரியுமா, முதல்ல இந்த நுகம் வெட்டப்படணும். ஆனா சிலருக்கு நுகம் வெட்டப்படுறதுக்கு விருப்பம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, என்னது விருப்பம் இல்லை? ரைட், நோ ப்ராப்ளம். சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த நாய் போல நீங்களும் நுகத்தை சுமக்குன்னு விரும்புகிறீங்களா? சுமங்க, தாராளமாக சுமங்க. உங்கள் நுகங்களை நீங்கள் சுமந்து திரியுங்கள். கர்த்தர் விடுதலையாக்கணும் விரும்புகிறாரு. நீ விடுதலையாக விரும்பினா தேவ வார்த்தையை கேட்டுக்கோ. இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த நாய் மாதிரி உன் கழுத்தில் கட்டப்படும்.
நுகம். இந்த வார்த்தையும் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், திஸ் இஸ் அ ப்ராஃபஸி வேர்ட். உன் நுகத்தை நீ சுமக்கணுமா இல்லை உன் நுகத்தை நீ வெட்டி எறியணுமாங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். நீயே முடிவெடுத்துக்கோப்பா. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் உங்களை பார்த்து, when the anointing comes upon you, do not depart from God. அபிஷேகம் உங்கள் மேல் வரும்பொழுது தேவனை விட்டு விலகக்கூடாது. என்னதுங்க? அபிஷேகம் உங்கள் மேலே வரும்பொழுது நீங்கள் தேவனை விட்டு 7ஆம் வசனம் வாசிங்க. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். நல்லா கவனி. அடுத்த என்னது? தேவன் உன்னோட இருக்கிறார், நீயும் தேவனோடு இருக்கணும். இப்ப அபிஷேகம் வந்துச்சுன்னா நீங்க தேவனை விட்டு, புரியுதா, தேவனை விட்டு விலகக்கூடாது. when anointing comes upon from you, do not depart from God. நீங்கள் தேவனை விட்டு தேவன் உங்களோடு இருப்பார். வசனம் அழகா சொல்லுது, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது. அப்ப இந்த அடையாளங்கள்லாம் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு நிறைய வந்துருச்சு, தரிசனமான காரியங்கள் நிறைய வந்துருச்சு, அபிஷேக வார்த்தை நிறைய வந்துருச்சு, நுகங்களை முறித்தெறிகிற வார்த்தை நிறைய வந்துருச்சு. இந்த அடையாளமான வார்த்தை உனக்கு நேரிடும் பொழுது நீ என்ன பண்ணணும்? சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்யணும். ஒரே மனுஷன் மாதிரி இருக்காத. எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சு வாழணும். எந்த சூழ்நிலை எப்படி வாழணும்னு கற்றுக்கணும். எப்படி இருக்கணும், எங்கே எப்படி இருக்கணும், யாருக்கு எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி செயல்படணும், யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும். சிலருக்குலாம் மரியாதை கொடுக்க தெரியலைங்க. பைத்தியக்காரனா இருக்கானே சிலர்லாம். ஏன் தெரியுமா? அவனுக்கு அவன் நுகத்தை சுமக்கணும் தான் அவனுக்கு ஆசை. கடைசி வரைக்கும் அவன் நுகத்தை மட்டும்தான் சுமப்பான். அவன் மாறவே மாட்டான். அவன் நுகமே அவன் கழுத்தை அறுக்கும். Shantala Rabakana. The anointing will locate the missing blessing in your life. அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் காணாமல் போன ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்கும். என்னது? மிஸ்ஸிங் பிளெஸிங் கண்டுபிடிக்கும். இட் லொகேட், அனாயிண்டிங் லொகேட் த மிஸ்ஸிங் பிளெஸிங் இன் யுவர் லைஃப். புரியுதா? சவுல் எதை தேடி போனா? கழுதையை தேடி போனா. காணாம போன கழுதையை தேடி போனவனுக்கு என்ன கிடைச்சது? ராஜ அபிஷேகம் கிடைச்சது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் தொலைச்சது வேற, அவன் தேடி போனது வேற, ஆனா அவனுக்கு கிடைச்சது வேற. நீங்கள் தொலைத்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைத்தவைகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைத்தவைகளை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு லொகேட் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா அதுக்கு அபிஷேகம் வேணும். இல்லைன்னா யூ கேனாட் find your blessing, you cannot locate your blessing. நீங்க உங்க ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்க முடியாது. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாது. வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10:2 வாசிங்களேன். அதே அதிகாரம் தான். 1:10-2 வாசிங்க. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாயில் ராகேலின் கல்லறையில் 2 மனுஷர்களை காண்பாய். கவனிங்க, 2 மனிதர்களை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து தேட போன கழுதைகள், நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. மிஸ்ஸிங் பிளெஸிங் கண்டுபிடிக்கணும்னா தேவனிடத்துல வரணும். You want to come to God to find your blessing. புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னன்னு நீ தேடிக்கொண்டிருக்கிற கழுதைகள் இப்பொழுது அகப்பட்டது. அடுத்தது என்ன சொல்லப்படுது? இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு, உன் தகப்பன் கழுதையின் மேல் இருக்கிற கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். ஹalleluya. உங்க வாழ்க்கையில தொலைக்கப்பட்டதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைந்தவைகளை நீங்கள் தேடி போய் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு அபிஷேகம் தேவை. அபிஷேகத்துடைய பலன்ல வரிசையை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னேன் வரிசையா? நான் 1 2 3 சொல்லலை, ஆனால் வரிசையை சொல்லிட்டே இருந்தேன். என்னென்னு சொல்லுங்க.
அபிஷேகம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் வந்தால் தீர்க்க தரிசனம் வரும். அபிஷேகம் வந்தால் வேறு மனுஷனாய் மாறுவார். அபிஷேகம் வந்தால் எதுங்க? காணாமல் போனதை ரைட். அபிஷேகம் வந்தால் நீங்கள் தேவனோடு இருப்பீர்கள். அபிஷேகம் வந்தால் நீங்கள் அபிஷேகம் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் தேவனை விட்டு விலக மாட்டீங்க, தேவனோடு இருப்பீங்க. ஹல்லேலூயா. தட் அபிஷேகம் கம்ஸ். அபிஷேகம் வந்துச்சுன்னா நீங்க தேடப்பட்டு கொண்டிருக்கிற, நல்ல கவனிங்க, ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் ரொம்ப நேரம் பேச போறது இல்லை, கரெக்டாக 9 மணிக்குள்ள முடிச்சிடுவேன். 1 hour தான் செய்தி. அபிஷேகம் வந்துச்சுன்னா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில நீங்க தேடுறத கண்டுபிடிக்க முடியும். அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, திரும்பி ஐ ரிப்பீட் த வேர்ட் அகைன். அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுகிற உங்களுக்கான சரியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களா தேடுகிறது உங்களுக்கு கிடைக்காது. You cannot find what you are searching. அபிஷேகம் நீங்கள் நினைத்ததை தருகிறதை காட்டிலும் தேவன் நியமித்திருக்கிறதை தருகிறது தான் அபிஷேகம். அல்லேலூயா. அவன் போய் தேடிட்டு இருக்கிறான். The donkey you set out to look for have been found. என்னது அது பாருங்களேன், அழகா போட்டிருக்குது. And now your father has stopped thinking about them and is worried about you. He is asking, what shall I do about my son? இந்த கவலையெல்லாம் விட்டுட்டேன், இப்போ என் மகனுக்காக என்ன செய்வேங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? கழுதை கிடைச்சிருச்சு, இப்போ என் மகனுக்காக நான் என்ன செய்ய போறேன்? கழுதையின் மேல் இருந்த கவலை போயிருச்சு, இப்போ என் மகனுக்காக என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்றாரு, உன் மேலே இந்த நுகத்தையெல்லாம் நான் நகர்த்தி எடுக்கிறதுக்கு ஐ எம் ரெடி. என் கவலைகள்லாம் உன் மேலே தான் இருக்குது. கழுதையாகிய நுகத்தெல்லாம் நான் நவுத்துறதுக்கு ஐ எம் ரெடி. என் கவலையை உன் மேலே தான். நிறைய நேரம் நம்மளை பார்த்து ஆண்டவர் கவலைப்படுறார். நிறைய நேரம் நம்முடைய செயல்களை பார்த்து கர்த்தர் கவலைப்படுறார். நிறைய நேரம் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை தவிர விரும்பாததே, பவுல் சொல்லுவார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன். எப்படி? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாதையே செய்கிறேங்கிறார் பவுல். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த நாளில் அனாயிட்டிங் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த நாளில் அனாயிட்டிங் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது காரியம், கர்த்தர் விரும்புகிறத செய்ய பழகுங்க. ஒரு ஆமேனே வரலையே மக்களே, இருக்கீங்களா? கர்த்தர் விரும்பாத கொஞ்சம் ஒதுக்கி வச்சு கழுதையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டுங்க. என்னது? ஆமாம், அந்த கழுதை தானாக கிடச்சிருச்சோம். தேவன் நியமித்த கழுதையை தேடி போனால் அந்த கழுதை கிடச்சிருச்சு. இப்போ யார் மேலே? கழுதை மேலே இருந்த கவலை போய் இப்போ யார் மேலே கவலை வந்துருச்சு? மகன் மேலே வந்துருச்சு. கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல இருக்க நுகத்தை எல்லாம் நான் நகர்த்திடுறேன், நீங்க எனக்காக வாழுவீங்களா? அதுதான். உன்னை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நான் நியமிக்க விரும்புகிறேன். கழுதையெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு, ஒரு கழுதை இல்லை, நான் 100 கழுதை 1000 கழுதையை கூட நான் கொடுப்பேன். யோபுவை குறித்து வாசித்து பாருங்கள். யோபுவினுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் யோபினுடைய பிந்தின நிலைமை அதிக ஆசீர்வாதம் இருந்துச்சு. நீங்க வசனத்தை எடுத்து பாருங்க, முந்தின ரசத்தை பார்த்திலும் பிந்தின ரசம் தான் டேஸ்ட் அதிகமா இருந்துச்சா. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிய வருது வருது வருது. புதிய அபிஷேகம் உள்ள வர 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 மக்கள் எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் கழுதையின் மேலாம் கவலை இல்லை, அவருக்கு என் மேல் நினைவாய் இருக்கிறது. எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்கலாம். எஃபீசியன்ஸ்
chapter 4 verse 30. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படுகிற நாளுக்கு நல்ல கவனிங்க, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஐயா, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற உங்களை கர்த்தர் மீட்டு எடுத்துட்டாரு. முத்திரையாக மீட்டெடுத்த தேவனுடைய பரிசுத்த ஆவிய என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களை உங்க நுகத்திலிருந்து மீட்டெடுத்துட்டாரு. அந்த நுகம் மீட்டெடுக்கப்பட்டது யார் மூலமா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. முத்திரையாக, சீலாக அவர் உங்களை மீட்டெடுத்த தேவனை நீங்க என்ன பண்ணாதீங்க, மக்களே. நிறைய நேரம் நாம் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தும், நான் பெறாதவர்கள் என்று சொல்லவில்லை, அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தும், நாம் தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிறவர்களாக இருந்தும், பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை நாம் தரித்தவர்களாக இருந்தும், என் தேவனுடைய காரியத்தை நான் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியை பெறாதவர்களை பற்றி பேசவில்லை. அப்படி அபிஷேகம் பெறாதவர்களை பற்றி பேசவில்லை. அபிஷேகம் பெற்ற நாமே அநேக நேரங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் நுகத்தை முறிக்கிறேன், நீ வேறு மனுஷனா மாறணும். யூ வாண்ட் டு சேஞ்ச், ஐ வாண்ட் சேஞ்சஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாம் மாறுது. எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்டு. சிச்சுவேஷன் சேஞ்ச்டு, பிளேஸ் சேஞ்ச்டு, மெட்டீரியல்ஸ் சேஞ்ச்டு, எவ்ரிதிங் சேஞ்ச்டு. பட் ஐ நெவர் சேஞ்ச். அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாம் மாறிடுச்சு, ஆனால் மாற வேண்டிய நம்ம இன்னும் மாறல. காலங்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும். அவர் சொல்றாரு, எப்பா நீ மாறாம எனக்கு பிள்ளையா இருப்பியா? எனக்கு கவலை என்ன தெரியுமா? உன் மேலதான் கவலை. ஏன் தெரியுமா? நீ மாறவே மாட்டேங்கிறிய, நீ மாறவே மாட்டேங்கிறிய, நீ துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கியப்பா என்ன. 1 தெசலோனிக்கர் 5:19 சொல்லுகிறது, ஆவியை அவிழ்த்து போடாதப்பா, பரிசுத்த ஆவியை அவிழ்த்து போடுறாதப்பா, என்னை விட்டு விலகிராதப்பா. ஆண்டவர் சொல்றார், என்னை விட்டு விலகி போயிடாத. மத்தேயு 10:39 வாசிங்களேன். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் என் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். 38-39. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நல்ல கவனிங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நல்ல கவனிங்க, திருப்பி வாசிக்கலாம். 38-39 வாசிக்கிறீங்களா? திருப்பியும் 38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நல்ல கவனிங்க, ஆண்டவர் விரும்புகிறது, அவர் சொல்லுகிறார், உன் சிலுவையை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், என்ன பின்பற்றி வராம இருந்தீனா எனக்கு பாத்திரன் அல்ல. தெய்வமே, நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ எனக்கு பாத்திரனா இருக்க முடியாதியா. நீ பாத்திரனா இருக்கணும்னா என் அபிஷேகத்தை உன் மேல ஊத்தி இருக்கிறேன். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி இருக்குன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அந்த அபிஷேக நுகங்களை முறிக்குதே, முறிக்கிற நுகத்தை முறிக்கிற அந்த அபிஷேகத்தின் தேவனுக்கு பாத்திரனாய் நீ நடந்து கொள்ளவில்லையா? நடந்து கொள்ளணுமே. 39. தன் ஜீவனை காக்கிறவன், நல்ல கவனிங்க, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். நல்ல கவனிங்க, உங்களையே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா you will lose your life. வாசிங்க. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஹalleluya. உங்களுக்காகவே நீங்க வாழ்ந்து கொண்டு உங்களுக்காக உங்க ஜீவனை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க என் நிமித்தமாக உங்கள் ஜீவனை இழக்கிறதுக்கு தயாரா இருந்தீர்கள் என்றால் உங்கள் ஜீவன் காக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அதுதான் வேற மனுஷன். புரிஞ்சுது அனாட்டியோட பலன்கள் என்னன்னு?
அனாயிட்டிங்களுடைய பலன்கள், நீ உன் வாழ்க்கையை நீ இழந்துடாத, உன் வாழ்க்கையை இழந்து போகாதபடிக்கு நான் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் விரும்புகிறேன். ஆனால் நம்ம சொல்கிறோம், இட் மை லைஃப் அண்ட் மை ரூல்ஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, இட்ஸ் நாட் யுவர் லைஃப் அண்ட் இட்ஸ் நாட் யுவர் ரூல்ஸ். ஐ கேவ் யுவர் லைஃப், ஐ கேவ் யூ ஐ கேவ் யுவர் ரூல்ஸ் ஃபார் யூ. நான் உனக்கு வாழ்க்கையும் உனக்கு கட்டளைகளையும் உனக்கு ரூல்ஸையும் இங்கே இருக்குது, நான் கொடுத்துருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, இந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன் மை ரூல்னு. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா, நல்லா கவனிங்க, இது மனிதன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசினதை சொல்கிறேன். நிறைய நேரம் நாம் மனிதர்களை வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். என்னது? நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்கிற வார்த்தையை. நிறைய நேரம் நான் யாரை வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்? மனிதர்களை, மனுஷர்களை வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்கே தான் ஃபெயிலியரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை வெல்லணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், விசுவாசிகள் ஊழியக்காரனாக என்ன வெல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நான் ஒரு பிச்சைக்காரன், நான் தகுதி இல்லாதவன், நீ என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறதே வேஸ்டியா. நான் ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு குப்பை, நான் ஒரு ஒன்றுக்கு உதவாத மனுஷன்னு நான் சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட, என்ன சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் அநேக விசுவாசிகளுடைய என்ன வேணும் தெரியுமா? பாஸ்டரை எப்படியாவது அடித்து வெளியிடணும்டா. அட பாவி, உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கிறார் என்கிட்ட. பேச்சிலே பாஸ்டரை வெல்றணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. நான் சொல்கிறேன், அட முட்டாப்பையிலே, நான் ஒன்றும் இல்லாத அறிவில்லாதவன்டா. எனக்கு அறிவை கொடுத்தது அவர் தான். நான் 12வது ஃபெயிலுடா. எனக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்ததே அவர் தான். யா நேற்று நைட்டு கூட உட்காந்து ஜெபம் பண்ணிருந்தேன், ஆண்டவரே நான் ஒரு பைத்தியக்காரன், படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒன்றுக்கு உதவாதவன், ஆனால் என்ன மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன் இந்த பைத்தியம். இந்த பைத்தியத்தை புரிய வைக்கிறதுக்கு, தெளிய வைக்கிறதுக்கு என்ன ஆண்டவரே நான் பண்ணுறது? எனக்கு புரியலையே ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட நேற்று நைட்டு கேட்டுட்டு இருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட நிறைய பேசுவேன். வேர் யூ ஆர் கெட்டிங் யுவர் ஃபெயில் இன் யுவர் லைஃப், எங்கே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கிறீங்க தெரியுமா? ஒரு மனுஷனை மேற்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் தோற்று போவீங்க. அதுவும் அபிஷேகம் பண்ணின மனிதனை மேற்கொள்ளணும்னு நினச்சா கண்டிப்பாக தோற்று போகிறது நிச்சயம். அது சவுலுக்கும் தெரியும், அது தாவீதுக்கும் தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தவன் இதை செய்ய மாட்டான், தெரியாதவன் இதை செய்வான். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், கண்டிப்பாக மேற்கொள்ள முடியவே முடியாது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேறு மனுஷர்களாக இருப்பீங்க. திஸ் இஸ் அனாயிட்டிங். என்னது? இதுதான் அனாயிட்டிங். நிறைய நேரம் அனாயிட்டிங் என்னன்னு நிறைய பேத்துக்கு புரியல, தெரியல, சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. எவனையும் மேற்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் அவனை மேற்கொண்டுவார், அவனை பார்த்துக்குவார், அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்கிறது, நான் எல்லாம் கற்று தேர்ந்தவனும் அல்ல, சாகிற வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்க போகிறேன். நான் தெரியாத விஷயங்களை எப்பா தெரியலப்பா அது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு தெரிஞ்சுக்குவேன். மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோ ஒன்றும் கேவலமான விஷயம் கிடையாது. தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல கேவலமான விஷயமா? இல்லையே.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய நேரம் நம்ம யாரை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரியாமலே போராடிட்டு இருக்கிறோம். என் ஓட்டத்தை எதுக்கு ஓடிட்டு இருக்கிறேன்னு தெரியா. ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகளில், ஒருவரும் துரத்தாமலே ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறானா. அந்த வசனம் எங்கே இருக்குன்னு போய் தேடி கண்டுபிடிச்சு படித்து பாருங்கள். நீதிமொழிகள் இருக்குது. எப்படி? ஒருவரும் பின்னாடி துரத்தவே இல்லையா, ஆனால் எவனாவது ஒருத்தன் துரத்திட்டு இருப்பானோ, துரத்த வந்துடுவானோன்னு இவன் ஓடிட்டு இருக்கிறானா. நம்ம ஓட்டமெல்லாம் எவனுமே இல்லை, ஆனால் நான் ஓடிட்டு இருக்கிறேன். மக்களே, கர்த்தர் இன்னைக்கு தெளிவு விடுத்து விரும்புகிறார். உன் சிலுவையை எடுக்கிறத விட்டுட்டு நீ என் சிலுவையை தூக்கு. உனக்காக வாழ்றதை விட்டுட்டு நீ எனக்காக வாழு. ஏன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு. அப்பதான் உன் நுகம் கலண்டு விழு. இல்லைனா நீ உன் நுகத்தை சுமந்துட்டே போவ. நீ வேறு மனுஷனா மாற முடியாதியா, வேறு மனுஷனா மாற முடியாது. வாசிக்கலாம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 4-10 வசனங்கள். உங்களில் ஒரு மனுஷன் உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விற்று காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரிவானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. 99 பேரை காட்டிலும் ஒரு நபரை தான் கர்த்தர் தேடுகிறார். 99 பாவிகளை பற்றி தேவனுக்கு கவலை இல்லை. ஒருத்தன் மனம் திரும்புறேன்னு சொன்னாலும் அந்த ஒருத்தன் மேல கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க இருதயம் தேவனுடைய அபிஷேகத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாகி ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தேவன் உங்களை தூக்கிடுவார். ஒரு ஆமேன் வந்திருக்குன்னு நினைச்சேன். நான் சொன்னது உங்களுக்கு புரியலையோ? அடுத்தது அழகான ஒரு வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மக்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காணாமல் போனவர்கள் கண்டுபிடித்து தேவ சமூகத்துக்கு வரணுங்கிறது தேவ விருப்பம். வந்தவர்கள் அந்த 2 பேர் இருந்தான். யார்? அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தான். நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கலாம், நிறைய பேசலாம். எந்த அண்ணன் தம்பி நான் சொல்றேன்னா, ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மூத்தவனை கூப்பிட்டு, மூத்தவனே, நம்முடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய போகிறியா அப்படின்னு கேட்டோன்னா அவன் என்ன சொல்றான்? போகிறேங்கண்ணா, போக மாட்டேங்கிறானா? போக மாட்டேங்கிறான் மூத்தவன். போக முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்பா சமூகத்திலிருந்து போயிட்டான். உடனே இளையவனை கூப்பிட்டு, இளையகுமாரனே, நம்முடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய நீ போறியா அப்படின்னு அவன் என்ன சொல்லிட்டான்? போகிறேன் என்று சொல்லிவிட்டான். இப்ப தகப்பனுக்கு யாரு போனா அப்படிங்கிறது தெரியும். அதாவது சொல்லிட்டு போனனால சின்னவன் தான் போயிருப்பான்னு நினைச்சிட்டு தகப்பன் எங்க போகிறார்? வயல்வெளிக்கு, திராட்சை தோட்டத்துக்கு போய் பார்க்கும் பொழுது போகிறேன் என்று சொன்னவன் அங்க வரவில்லை என்று சொன்னவன் வந்து விட்டானே. நல்லா கவனிங்க. காணாமல் போனவர்கள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். காணாமல் போனவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நிமித்தமாக தகப்பன் சந்தோஷப்படுகிறார். யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, பரலோகம் சந்தோஷப்படும். ஒரு ஆடு தொலைந்து போனால் அந்த தொலைந்து போகிற ஆடின் மேலே நல்லா கவனிங்க. ஆட்டின் மேலே கரிசனை இருக்கிற மேய்ப்பன் மட்டுமே ஆட்டுக்காக என்ன வேணாலும் செய்வான். அதான் ஆண்டவர் சொல்றாரு,
தன் ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். எதுக்கு தெரியுமா? என் ஆட்டை எப்படியாவது நான் மீட்டு எடுத்துடணும். இந்த ஆடு எல்லா ஆடுகளை போல ஒரு ஆடு இல்லை. எல்லா ஆட்டை போல இதுவும் ஒரு ஆடு சொல்லுங்க இல்லை. இந்த ஆடு வித்தியாசமான ஆடு. ஏன்னா இந்த ஆட்டை நான் கண்டுபிடிச்சேன். சத்தமாக சொல்லுங்க ஒரு ஆமென். இந்த ஆட்டை நான் கண்டுபிடிச்சேன். இந்த ஆட்டை நான் தேடி கண்டுபிடிச்சேன். இந்த ஆட்டை யாரோ தேடி கண்டுபிடிக்கல. இந்த ஆட்டை நான் தேடி கண்டுபிடிச்சேன். சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நம்மளை தேடி ஒவ்வொரு நாளும் வராரு. இதோ படி நின்று கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் டெய்லியும் நம்முடைய வீட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசிக்கணும்னு விரும்புகிறேன். முதல்ல ஆண்டவர் விரும்புகிறது உள்ளே வரணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் என்ன வேறு மனுஷனாக மாற்றணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறது அபிஷேகம் வந்துச்சுன்னா உன் நுகங்களெல்லாம் உடைக்கணும்னு நான் விரும்புகிறேன்ப்பா. நீ நுகத்தோடு வாழணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை. 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 உன் நுகத்தை உடைக்கிறேன், உன் கட்டுக்களை உடைக்கிறேன், உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளை உடைக்க வேண்டும் என்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நீ அபிஷேகம் பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனத்தை வார்த்தையை உனக்கு வரும் பொழுது அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உனக்கு தான் என்று ஏற்றுக்கொண்டு அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீ வேறு மனுஷனா மாறணும். தேவனுடைய அபிஷேகம் வரும் பொழுது நீ தேவனை விட்டு விலகக்கூடாது. காணாமல் போன கழுதையை தேடி வந்த சவுலுக்கு கழுதை கிடைச்சிருச்சு. இப்ப கழுதையின் மேல அப்பாவுக்கு விருப்பம் இல்ல, கவலை இல்லை. யார் மேல கவலை? என் மேல கவலை, என் மேல கவலை. இந்த அனாயிட்டிங்கை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் நான் அடுத்த வாரம் பேசுறேன். ஏன்னா நான் 1 மணி நேரம் தான் பேசுவேன்னு சொன்னேன். 1 மணி நேரம் தான் பேசுவேன், அதுக்கு மேல பேச மாட்டேன். போதும், இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புங்க. போதும். நான் அப்படி போட்டு அடிச்சு நொறுக்கி 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் அதே நிலை தான். நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் அதே நிலை தான். நான் டைமிங்ல கரெக்டா இருக்க போறேன். இனிமேல் என்னுடைய வேலையை சரியா செய்ய போறேன். இன்னைக்கு என்னென்ன பாயிண்ட் முடிச்சிட்டேன். அடுத்த பாயிண்ட் இருக்குல்ல சகோதரரே. ஆனால் நான் அடுத்த வாரம் தான் பேசுவேன். 9 மணிக்கு நான் சொன்ன டைம்ல முடிச்சிருவேன். முடிச்சிட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்துடைய பலன்கள் என்ன? நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் தீர்க்க தரிசனத்தை கொடுக்கும். அபிஷேகம் தீர்க்க தரிசனம் வந்த உடனே வேறு மனுஷனாய் மாறுவனும். அபிஷேகம் வந்து விட்டால் ஆண்டவர் விட்டு விலக மாட்டோம். அபிஷேகம் வந்து விட்டால் கழுதையாகிய நுகம் முறிக்கப்படும். அபிஷேகம் வந்து விட்டால் கர்த்தர் என்னை நான் விரும்புகிறார். என் மேலதான் கவலை கர்த்தருக்கு. அபிஷேகம் என்னன்னா நான் தான் வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அபிஷேகத்தின் தேவன் என்னதான் கேட்கிறாரு, என் கழுதையை கேட்கல. நிறைய நேரம் மக்களே, நான் முடிக்க விரும்புகிறேன், முடிச்சுட்டு ஆவியானவர் பேசுறாரு. நிறைய நேரம் கழுதைக்கு கூட புரியுது, எனக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய நேரம் பீலையாமை போல கழுதை வந்து நகர மாட்டேன்னு நிக்குது. அவன் அந்த கழுதை போட்டு அடி அடி நடிக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த கழுதை வாயை திறந்து, எஜமானனே, இத்தனை ஆண்டு காலமாய் உமக்கு நான் ஊழியம் செய்தேனே, என்றைக்காவது நான் இப்படி அடம் பிடித்தது உண்டா? நீ பார்த்திருக்கிறியா? அவன் சொல்றான், இல்ல பார்த்ததில்ல. அப்ப நான் அடம் பிடிக்கிறேனா? அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? புரிந்து கொள்ள வேண்டாமா? கழுதை இவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய லெவல் வந்துருச்சு. கழுதைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவன் இப்ப கழுதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த கழுதை சொல்லுது, அடே பீலையாமே, அடே தேவ மனுஷனே, அடே தீர்க்கதரிசியே, கழுதையே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு முன்னாடி நிக்கிற ஆண்டவர், அபிஷேகம் படைத்த உன்னதமான தேவன் என் கண்ணு முன்னாடி தெரிகிறாரா? தீர்க்கதரிசி வேறு மனுஷனா இருக்க வேண்டிய நீ இன்னும் உன் கண்ணுக்கு அந்த
பட்டயத்தை வச்சுட்டு நிக்கிறவன தெரியலையா? அப்பதான் இவனுக்கு புரியவே ஆரம்பிக்குது. ஐயோ, வேறு மனுஷனாக வேண்டிய நான் வேறு மனிதனாக மறந்து விட்டேன். என் கழுதை வேறு மனிதனாய் மாறிவிட்டது. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் வேறு மனிதர்களாய் மாறவில்லை என்றால் கர்த்தர் வேற ஒருத்தனை வேற மனுஷனா உங்களுக்கு பதிலா மாத்துவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க ஆமென். என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென் ஆமென். ஆமா, நான் செய்யலைன்னா இன்னொருத்தன் செய்வான், நான் போகலைன்னா வேற ஒருத்தன் போக வைப்பார் ஆண்டவர். கர்த்தர் நினிவேக்கு போக சொல்றார், அவன் தர்சீசுக்கு போகிறான். சில நேரங்களில் கர்த்தர் அடி வாங்க வச்சு, நுகத்தை சுமக்க வச்சு, 3 நாள் உருள வச்சு, பரல வச்சு, அப்புறம் தூக்கி கடல்ல வீசுவாரு, அப்புறம் கொண்டு வந்து தரையில போடுவார். கர்த்தர் உருட்டுறதை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, உங்க வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் உருட்டுங்கப்பா. வேறு மனிதன் ஆகிறதுக்கு புடமிடணும். பாஸ்டர் சாபம் வர்றாரு நினைக்காதீங்க. புடமிடப்படும் பொழுதுதான் நீங்கள் பொன்னாக விளங்க முடியும். நிறைய நேரம் நான் புடமிடப்படுகிறது என்னவென்று தெரியாதபடியினால்தான் நான் இன்னும் பொன்னாக இல்லை. புடமிடுதல் என்று வரும் பொழுதுதான், புடமிடுதல் என்று ஒரு வரும் பொழுதுதான் எனக்கு புரிய வரும். என்னுடைய வண்டி நான் முடிச்சிட்டேன், ஆனா ஆவியானவர் நடத்துறாரு. என் வண்டி, என்னுடைய வாகனம் 2 வீலர்ல எப்பயுமே வாரத்துக்கு ஒரு தடவை பெட்ரோல் கரெக்டாக அடிச்சிருவேன், ஏர் செக் பண்ணுவேன், எல்லாம் பக்காவாக இருக்கும். கரெக்டாக 2000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவேன். என் வண்டி, என்னுடைய வாகனம் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் எப்பயுமே. ஏன்னா அதில் தான் எல்லா பக்கம் ஊழியத்துக்கு போகிறோம், அது சரியாக இருக்கணும். போன வாரத்தில் என் வண்டியை நான் ஓட்டுறேன், என் வண்டி போகவே மாட்டேங்குது, ஒரு மாதிரி கடினமாக இருக்குது. எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. என்னடா வித்தியாசமாக இருக்குது? நான் போய் எல்லாம் செக் பண்ணுறேன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. என்னதான் பிரச்சனை? டயரை போய் எட்டி உதச்சி பார்த்தேன், காற்று கரெக்டாக தானே தெரியுது, எல்லாமே இருக்கு. ஏன் வண்டி ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது? சரி, எதுக்கும் நம்ம போய் பெட்ரோல் அடிச்சுட்டு ஏர் செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் அடிச்சு, நைட்ரஜன் தான் எப்பயுமே செக் பண்ணுவோம். நைட்ரஜனை போட்டு செக் பண்ணா பின்னாடி டயரில் 43க்கு 32 இருந்துச்சு. அது எப்பயும் 10 பாயிண்ட் இறங்கும், 10 பாயிண்ட் ஏறியாச்சு. ஃப்ரண்ட் டயரில் 32க்கு 22 இருக்கும். எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? வெறும் 7 தான் இருந்துச்சு. 7 பாயிண்ட் தான் இருக்குதா? எப்படி 7 பாயிண்ட் குறைஞ்சது? 7 பாயிண்ட் குறையவே குறையாது. அவன் நல்ல காற்றை ஃபுல்லாக அடிச்சுட்டு விட்டுட்டான். நான் என்ன பண்ணேன், ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி போய் அதே இடத்துல நிறுத்தி, ஏங்க ஃப்ரண்ட் டயரை செக் பண்ணுங்க. ஃப்ரண்ட் டயரை செக் பண்ணா அதே 32லேருந்து 7க்கு வந்துருச்சு. நல்லா கவனிங்க மக்களே, டயர் இருக்குது, டியூப்லெஸ் டயர், டியூப் கிடையாது, டயர் இருக்குது, உள்ள காத்தும் இருக்குது. ஆனா அந்த காத்தடிக்கிறப்ப மவுத்து சொல்லுவாங்கல்ல, மவுத்து, அந்த மவுத்து பிரச்சனை. காத்தடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, காத்துலையும் பிரச்சனை இல்லை, டயர்லையும் பிரச்சனை இல்லை. இருக்க வேண்டிய அந்த காத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய அந்த பின் பிரச்சனையா இருந்து அந்த லீக்கேஜ். எங்கப்பா அந்த பலூன் எங்க? அந்த பலூனை கொடுங்க. இல்லுஸ்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு நாள் நாங்கள் பலூன் விபிஎஸ்க்கு நாங்கள் போய் ஊதுனோம். அப்போ ஊதும் பொழுது பசங்க உஃபு உஃபுன்னு ஊதுறாங்க. எடுத்து வை பத்திரமா. நான் அனாயிட்டிங்க பத்தி பேசும்போது இந்த பலூன் எனக்கு உதவும் அப்படின்னு சொல்ல. அவன் ஐயோ பாஸ்டர் அப்படின்னா, எடுத்து வைடா, பலூன் தானே. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே, இது நம்ம வாழ்க்கை. ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தை ஊதுறாரு. பொத்தலா எங்கேயோ அபிஷேகம் விரையமா போயிட்டு இருக்குது. எங்கேயோ தேட வேண்டியதை தேடாமல், நாட வேண்டியதை நாடாமல் நீங்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்.
சவுல் போனது, அவன் போனது வேற தேடி போனான். ஆனா ஆண்டவர் அவனுக்குன்னு வச்சிருந்த தேவ திட்டம் வேற. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றார், டயர் இருக்குது, காத்து இருக்குது, ஆனா இருக்க வேண்டிய காத்து உள்ள இல்ல. அபிஷேகம் இப்படிதான். இருக்க வேண்டிய அபிஷேகம் உள்ள இருந்தாதான் நீங்க நுகங்களை முறிக்க முடியும். இருக்க வேண்டிய அபிஷேகம் உள்ள இல்லைன்னா தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இருக்க வேண்டிய அபிஷேகம் இருந்தாதான் நீங்க வேற மனுஷனா மாறி ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியத்தோட சம்பந்தப்படுத்தி பார்ப்பான். இல்லைன்னா அவனுக்கு ஆவிக்குரிய எதுன்னே தெரியாது. இருக்கிற இடத்துல கண்ணிலே மூடுங்க. நான் அடுத்த வாரம் இந்த அனாயிட்டிங்கை கண்டினியூ பண்றேன். பரிசுத்த ஆவியை நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருப்பார். இந்த அனாயிட்டிங் நமக்கு வேணும். இந்த அனாயிட்டிங் நமக்கு வேணும். அடுத்த வாரம் நான் பேச போறது என்னன்னா, the anointing advances you and pushes you forward. அடுத்த வாரம் நான் பேச போறது என்னன்னா, இந்த அபிஷேகம் உங்களை முன்னோக்கி செல்ல வைக்கும். இந்த அபிஷேகமே தவிர இந்த அபிஷேகம் உங்களை பின்ன தள்ளவே தள்ளாது. இந்த அபிஷேகம் உங்களை ஃபார்வர்டு தான் தள்ளுமே தவிர பேக்வேர்டு தள்ளாது. கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். அபிஷேக ஒலிவ மரம், அபிஷேக ஒலிவ மரம், உமாலயத்தில் நடப்பட்டவன். சொல்லுங்க, உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒலிவ மரம், சொல்லுவோமா? உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே, உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமா, ஓ ஆமென். நீரே என் ஜீவனின் அபிஷேகம், நுகங்களை முறிக்கும். நீரே அபிஷேகம் வெளிச்சத்தை தரும். ஓ நீரே சொல்லுங்க, நீரே அபிஷேக ஜீவனை தரும். சொல்லுவோமா? அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே. அபிஷேகம் நுகங்களை முறிக்குங்க. அபிஷேகம் தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும். அபிஷேகம் உங்களை வேறு மனிதர்களாய் மாற்றும். அபிஷேகம் உங்களை தேவனோடு இருக்க வைக்கும். அபிஷேகம் வந்துச்சுன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ தான்ப்பா எனக்கு வேணும், எனக்கு கழுதையின் மேலதான் கவலை இல்லை, உன் மேலதான் எனக்கு கவலைங்கிறார் ஆண்டவர். அபிஷேகம் வந்துச்சுன்னா ஆண்டவர் விரும்புறது என்னதான் கேட்கிறாரு. ஆண்டவர் என்னதான் தேடுறாரு. நான் தான் அவருக்கு வேணும், நான் தான் அவருக்கு வேணும், நான் தான் விலையேறப்பட்ட செல்வம் அவருக்கு. அவருக்கு உலகத்தின் பொருட்களும் உலக செல்வங்களும் பெருசு அல்ல. அவருக்கு என் ஆத்துமாதான் மிகப்பெரிய செல்வம். அவருக்கு நான் தான் செல்வம். அவருக்கு நான் தான் சகலமும். எல்லாவற்றிற்கும் எல்லாமுமா இருக்கிறவருக்கு தேவை நான் மட்டும்தான். மக்களே, அவர் என்ன தேடுறாரு. அவர் என்ன கண்டுபிடிக்கணும்னு விரும்புகிறாரு. அவர் என் மேல கவலையா இருக்கிறாரு. அவர் என் மேல் நினைவா இருக்கிறாருங்க. இந்த அனாயிட்டிங்கை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அனாயிட்டிங் உங்கள் நுகர்த்தலை எல்லாத்தையும் உடைச்சி எறியும். இந்த அனாயிட்டிங் உங்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு போகும். நீங்க ஆண்டவரோடு இருப்பீங்க.
நீங்க வேற மனிதர்களா மாறுவீங்க. இந்த அனாயிட்டிங் மகத்துவமான காரியங்களை செய்யும். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து பரிசுத்த ஆவியினுடைய அனாயிட்டிங்கை பெற்றுக்கொள்வீங்க. அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன்கள், அபிஷேகத்தினுடைய பலன்கள், அனாயிட்டிங்களுடைய பலன்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அந்த பலன்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பலன்களை நாங்கள் அனுபவிக்க தேவன் கிருபை செய்வீராக. அதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படுவதாக. ஆண்டவரே, குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படட்டும். குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிசாசின் நுகங்கள், மனுஷீக நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஊழியங்களுக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக செயல்படுகிற எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. நாங்கள் நுகங்களை சுமக்க வரவில்லை. வசனம் சொல்லுது, உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாங்கள் எங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாத்தையும், எங்கள் நுகத்தை எல்லாத்தையும் உண்மையில வச்சுட்டு நாங்கள் ஃப்ரீயா இருக்குன்னு விரும்புகிறோம். ஆண்டவரே, அநேக நேரம் சில நேரங்கள் எங்களுக்கு புரியாம நாங்களே எங்க நுகத்தை சுமந்துட்டு இருக்கிறோம். இனிமேல் நாங்க எங்க நுகத்தை சுமக்காதபடிக்கு எங்க நுகத்தை இறக்கி வச்சு, எங்க பாரங்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு நாங்கள் விடுதலையோடு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ விரும்புகிறோம்ப்பா. உம்முடைய வசனம் பசி ஆற்றுகிற உணவா எங்களுக்கு இருந்து, மருந்தா இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.